தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கழுகு கணக்கெடுப்பு பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர். அழிந்து வரும் கழுகுகளை பாதுகாக்கும் அவசியத்தை உணர்த்தும் வகையில் முதன்முறையாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கருப்பாநதி அணைப்பகுதி, வடகரை, மேக்கரை, அடவிநயினார் கோவில் அணைப்பகுதி, கடையநல்லூர், சொக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. சென்னை பெருங்குடியில் நடைபெற்ற தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மகளிர் குழு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ஏற்று நடத்திய இந்த தொடரில் 100க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 7 சுற்றுகள் அடிப்படையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை SRM, அண்ணா பல்கலை, சென்னை பல்கலைக்கழகம் ஆகிய அதிக புள்ளிகளை சேர்த்து முறையே முதல் 3 இடங்களை தட்டிச் சென்றன. திருப்பத்தூர் மாவட்டம் தில்லைநகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டது. 35 வயது மதிக்கத்தக்க அந்த நபரின் உடல் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் யார், எப்படி உயிரிழந்தார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே இனிப்பகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்து விசாரிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழருவி என்பவரின் கடை மீது நேற்றிரவு 11 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை நடத்துகின்றனர். கண்ணாடி துகள்கள், தடயங்களை சேகரித்துள்ளனர். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு நிறைவடையும் நிலையில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட 4 விழுக்காடு அதிகமாக பெய்துள்ளது. இது தொடர்பாக வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. பொதுவாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் பெய்யக்கூடிய மழையை தான் நம்ம வடகிழக்கு பருவமழை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இயல்பான மழை பொழிவு என்ன அப்படின்னா 44.28 சென்டிமீட்டர் அளவு தான் இயல்பான மழை அளவு. ஆனால் இந்த 3 மாதங்களில் பெய்திருக்கக்கூடிய மழை பொழிவு 45.89, அதாவது 46 சென்டிமீட்டர் சராசரியாக தமிழ்நாடு முழுவதுமே மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கிறது. இது இயல்பை விட 4 விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கு. ஒட்டுமொத்தமாக பெய்யக்கூடிய மழை 4% அதிகமாக பெய்திருப்பதாகத்தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே 4 விழுக்காடு அதிக மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையில் பதிவாகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் எங்கெங்கு அதிக கனமழை பெய்திருக்கு அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 158 விழுக்காடு அதிக மழை பதிவாகி இருக்கிறது. சராசரியாக அங்கு இயல்பாக 514 மில்லிமீட்டர், அதாவது 51 சென்டிமீட்டர் அளவு தான் சராசரியாக பெய்யக்கூடிய மழை. ஆனால் 1329.6 மில்லிமீட்டர், 133 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இரட்டிப்பு மழை பெய்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது போல அந்த அளவிற்கு இந்த 2023ஆம் ஆண்டு மழை பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலிக்கு அடுத்தபடியாக 97 விழுக்காடு அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையினுடைய அளவு பதிவாகி இருக்கிறது. கன்னியாகுமரியில் சராசரியாக 532.6, அதாவது 53 சென்டிமீட்டர் மழை பொழிவு தான் சராசரியாக அங்கே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு. ஆனால் இந்த வருடம் கிட்டத்தட்ட 1050 மில்லிமீட்டர், 105 சென்டிமீட்டர் மழையினுடைய அளவு பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சென்னையை பொறுத்தளவிற்கு 35 விழுக்காடு தான் அதிகப்படியான மழை பதிவு. பொதுவாகவே சென்னையில் எப்பயுமே கனமழை கொட்டி தீர்க்கும். மற்ற மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா சராசரியான மழை அளவு 53 சென்டிமீட்டர், 54 சென்டிமீட்டர் அப்படின்றத சராசரியான மழை அளவு. ஆனால் சென்னையை பொறுத்தளவுக்கு சராசரியான மழை அளவே 80 சென்டிமீட்டர். அந்த 80 சென்டிமீட்டரையும் தாண்டி இந்த வருடமும் சென்னை சதம் விளாசி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 108 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது சென்னையில் மட்டுமே. கோயம்புத்தூர்லேயே இந்த ஆண்டு சராசரியை விட அதிகமாக மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இன்று முதல் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் இன்று முதல் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு வழியாக மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்,
மயிலாடுதுறை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று பெங்களூருவுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் அரசு விரைவு பேருந்துகள் மற்றும் பெங்களூருவில் இருந்து வரும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலேயே நிறுத்தப்படுகின்றன. தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தோர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திற்கு சென்று பயணம் மேற்கொள்ளும்படி கடைசி நேரத்தில் அறிவுறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கிளாம்பாக்கத்திலிருந்து காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கோயம்பேடுக்கு டிக்கெட் போட்டோம், இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஒரு வண்டி இல்லை, ஒரு அதிகாரிங்க இல்லை, என்ன இதுன்னே தெரியல. ஃபேமிலியோடு வந்திருக்கோம், லக்கேஜ் இருக்குது. நான் டிக்கெட் போட்டதே இங்கே தான் போட்டேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் போட்டேன். ஒன்றுமே யாருமே இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎம்பிடிக்கு நான் 9 மணி வண்டி புக் பண்ணியிருந்தேன். 8 மணி கிளம்பினாலே அதிகபட்சம். 6 மணிக்கு கண்டக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இன்னையிலேருந்து பஸ்ஸெல்லாம் இங்கே வருது, வந்துடுங்க. நான் ரீச் ஆகுங்கிறத நான் எதிர்பார்க்கல, ஹரிபரியில் தான் கிளம்பி வந்தோம். கவர்மெண்ட் பஸ் நான் புக் பண்ணது, இது டிக்கெட் 500 ரூபா 600 ரூபா. இதுவே ப்ரைவேட்டில் எடுத்தோன்னா எங்கள் ஊருக்கு நேராகவே ப்ரைவேட் வண்டி இருக்குது, அதில் 750 ரூபா ஆகும். இப்போ எனக்கு இதில் என்ன ஆனிச்சுன்னா, டாக்ஸி பிடிச்சி வர ஒரு 600, பஸ் டிக்கெட் ஒரு 500 ரூபாய்க்கு நான் எடுத்துட்டேன். 1800 ரூபா ஆயிடுச்சு. இது கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, அங்கேருந்து ஷட்டிலிங் சர்வீஸ் ப்ராப்பராக அறிவிக்க கொடுக்கணும். பெங்களூர் டைரக்ஷனுக்கு போகிற காஞ்சிபுரம், வேலூர், இல்லாட்டி ஆம்பூர் இந்த சைடுக்கு பஸ் விட்டால் தானே நல்லது. இங்கேருந்து சவுத்து மட்டும்தான்னா பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்துக்கே பஸ் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க? புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு அதிகாரிகள் வழிகாட்டி வருவதாகவும் இன்னும் 2 நாட்களில் சகஜ நிலை திரும்பிவிடும் என்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவித்தனர். அதிகாரியெல்லாம் இருந்து வழியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. முன்னேற்பாடு எப்படி பண்றாங்கன்றதை இனிதான் சரி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் மக்கள்லாம் தெரிகிறது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சாப்பாடு தருவோம், நீங்க கவலைப்படாம வரிசையில நின்று வாங்குங்க. குரல் உங்ககிட்ட தான் கிடைச்சது.